இது வீடா இல்ல ஸ்டுடியோவா? போங்க போங்க. ராகேஷ், இந்த பொண்ணு பேர் சித்ரா. ஜெமினி டிவில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. தாய் மனசுங்கிற தலைப்புல இன்டர்வியூ பண்ண வந்திருக்கா. அம்மா இவங்க எனக்கு ஒரு நல்ல ஐடியா வந்துருச்சு. தாய் மனச பத்தி நீங்க சொன்னா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. உங்க மக சொன்னா அட்டகாசமா இருக்கும். சரியா சொன்னா. தாய் மனச பத்தி நீ சொல்லு, நான் கேக்குறேன். தாய் மனச பத்தி உனக்கு தெரியாதா? தெரியாது. ஏன்? என் தாய் இறந்து போயிட்டாங்க. ஐயோ பாவம், அதனாலதான் கேக்குறா. சொல்லு ராகேஷ், எனக்காக. இங்க உட்காருங்க. பரவாயில்லைங்க. தேங்க்ஸ்ங்க. ஸ்டார்ட். என்ன வாழ வைக்கிறது எங்க அம்மா மனசு. சிருஷ்டியில முதல் நாதம் ஓங்காரம். பிள்ளைங்க பேசுற முதல் வார்த்தை அம்மா. நான் சின்ன வயசுல படிச்ச ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது. ஒருத்தன் ஒரு பொண்ணை விரும்பினான். ஒரு நாள் அந்த பொண்ணு அவன் தாயோட இதயம் வேணும்னு கேட்டான். அவன் உடனே தன் தாய்கிட்ட போய், அம்மா எனக்கு உன் இதயம் வேணும்னு கேட்டான். தாய் சந்தோஷமா மகனோட ஆசைக்காக தான் இதயத்தை வெட்டி கொடுத்தான். ரத்தம் வழி அந்த இதயத்தை எடுத்துக்கிட்டு தான் காதலிக்கு பரிசா கொடுக்கறதுக்காக அவன் வேகமா ஓடனான். வழியில கல் தடுக்கி அவன் விழுந்தான். கையில இருந்த தாயோட இதயம் நடுவே கீழே விழுந்துடுச்சு. அந்த இதயம் மகனை பார்த்து, மகனே ஏன் ஓடுற? அடிபட்டுடுச்சா? ரத்தம் வருதான்னு கேட்டுச்சா? அதான் தாயோட மனசு. தாயோட மனசு அனுபவிச்சு தான் தெரிஞ்சுக்கணும். சொன்னா அது புரியாது. இப்படி ஒரு மகனை பெற நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நான் போயிட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ். பாத்தியா, டயலாக போட்டு தாக்கி ஐயாவை எப்படி க்ளோஸ் அப்ல பிடிச்சேன்னு நல்லா மாட்டிக்கிட்டு. எங்க அம்மா பேச்ச மீற பழக்கம் எனக்கு இல்ல. அதனால நான் பேசினேன். நீ ரெக்கார்ட் செஞ்ச கேசட் தந்துரு. கொடு. கொடுத்துரு. இனிமே என்கிட்ட விளையாடாது.